அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மினி விலாகில் நான் வந்து மாங்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு மீடியம் சைஸ் மாங்காய் 3 எடுத்துருக்கேன். அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணுங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு போகிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணி ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த மாங்காவையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க தூள் உப்பு போட்டு நான் இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதே ஒரு நான்ஸ்டிக் பேனை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்குங்க எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி கடுகலத்த பருப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுத போட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 1 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட வேண்டியது தான். உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.